மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படுற பகலாடிகள் மற்றும் இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தோம். இந்த தவளையோட பேரு குடகு மஞ்சள் புதர் தவளை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே காணப்படுற ஓரிட வாழ்வி தவளை இனம் தான் இது. நீரோடைகள் பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன புதர் செடிகள் மற்றும் இலைகள்ல பார்க்கலாம். மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறங்கள்லையும் காணப்படும். கண்களை சுத்தி நீல நிற வளையம் இருக்கும். கர்நாடக மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு. இரவு நேரங்களில் அதிகமாக இயங்கக்கூடியது. பூச்சிகளை நிறைய சாப்பிட்டு கட்டுப்படுத்துது. பார்க்கறதுக்கே ரொம்ப சின்னதா இருக்கும். குடகு மலைகளில் அதிகமாக பார்க்கலாம். இந்த பாம்போட பெயர் தான் கேரள கேடயவால் பாம்பு. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள தெற்கு பகுதிகளில் காணப்படுற நஞ்சில்லாத பாம்பு வகை. தலைப்பகுதி மண்ணுக்குள்ள நுழைந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி கூர்மையா இருக்கும். உடம்புக்கு மேல பளபளன்னு இருக்கக்கூடிய செதில்கள் இருக்கும். இந்த பாம்பு மேல இருந்து பாக்குறதுக்கு கரும்பழுப்பு நிறத்துல இருக்கும். உடம்புக்கு கீழே மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறம் கலந்த மாதிரி மங்களகரமா இருக்கும். வால் பாக்குறதுக்கு கேடயம் மாதிரி உறுதியா இருக்கிறதுனால இதுக்கு கேடயவால் பாம்புன்னு பெயர் வச்சிருக்காங்க. இதோட வால் பகுதி பாதியா வெட்டின மாதிரி கடினமா இருக்கும். பகல் நேரங்கள்ல குளிர் முடிஞ்சு வெயில் வர்ற நேரங்கள்ல இந்த மாதிரி வெளியே பார்க்க முடியும். காய்ந்து விழுந்து கிடக்கிற மரங்கள் மற்றும் பெரிய கற்களுக்கு அடியிலையும் வாழும். மண்புழுக்களை அதிகமா சாப்பிட்டு கட்டுப்படுத்துறதுல இதுங்களுக்கு பெரும்பங்கு இருக்கு. மலைப்பகுதிகளில் மட்டும்தான் அதிகமா பார்க்க முடியும். மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பரவலா காணப்படுற கேடயவால் பாம்பு வகைகள்ல இதுவும் ஒண்ணு. மண்ணுக்குள்ள ஒரு அடி வரைக்கும் கூட தோண்டி போகும். தன்னோட வாழ்நாள்ல அதிகமான நேரங்களை மண்ணுக்கடியில தான் செலவழிக்கும். அதனால வெளியே இந்த பாம்புகளை பார்க்கறதே மிக அரிது. இரவு நேரங்கள்ல நன்னீர் ஓடைகள்ல வாழ்ற மீன்களையும் பார்க்க முடிஞ்சது. மீன் பிடிக்கிற சிலந்திகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வகை சிலந்திகளை அதிகமா நீரோடைகள் மற்றும் நன்னீர் குளங்கள்ல பார்க்க முடியும். நீர்நிலைகள்ல காணப்படுற மீன்கள் தலைப்பிரட்டை மற்றும் பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்தி வாழுது. இதுவும் பாறையோட நிறம் மாதிரியே இருக்கிறதுனால தன்னோட உருமறைப்பை பயன்படுத்தி மீன்கள் மற்றும் மற்ற பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிடும். நீண்ட நேரமா அசையாம ஒரே இடத்திலேயே தன்னோட இறை பக்கமா வர வரைக்கும் காத்திருந்து பிடிச்சிரும். தன்னோட இறையை பிடிச்சு கொண்டு சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு மட்டும் நஞ்சு வச்சிருக்கும். நமக்கு இதனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. மீன்களை அதிகமா வேட்டையாடி சாப்பிடுறதுனால இதுங்களுக்கு மீன் பிடிக்கிற சிலந்திகள்னு பெயர் வச்சிருக்காங்க. நீரோடைக்கு பக்கத்திலேயே ஒரு ஜோடி ஓடை மரகத ஊசி தட்டான்களும் இணை சேர்ந்திருந்தது. முன்னாடி பளிச்சுன்னு கவர்ச்சிகரமா இருக்கக்கூடியது தான் ஆண் தட்டான். பின்னாடி மங்கிய நிறத்துல இருக்கிறது பெண் தட்டான். முன்னாடியே இதை பத்தி நான் ஒரு காணொளி பதிவு செஞ்சிருந்தேன். நீல நிறத்துல இருக்கிற இந்த வண்ணத்து பூச்சியோட பெயர் தான் நீலராஜன். ஆங்கிலத்துல ப்ளூ அட்மிரல். இது கனிஷ்கான்ற பேரினத்தை சேர்ந்தது. இந்த பேரினத்துல இந்த வண்ணத்து பூச்சி ஒரே ஒரு வகை தான் இருக்கு. உள்ரெக்கை கைகளுக்குள்ள இருக்கிற நீல நிறங்களை பார்க்கும்போது கண்களுக்கே குளிர்ச்சியா இருக்கும். இந்த வண்ணத்து பூச்சி இருக்கிற எல்லைக்குள்ள மற்ற வண்ணத்து பூச்சிகள் வந்துச்சுன்னா அதுங்களை விரட்டி விட்டுரும். மலைப்பகுதிகளில் பச்சையா பாசிகள் படர்ந்து இருக்கிறத எல்லாரும் பார்த்திருப்போம். அந்த பாசி இனங்கள்ல ஒரு வகை தான் இது. பக்கமா போய் பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வகை பாசி இனத்துக்கு ஆங்கிலத்துல ஜுனிப்பர் ஹேர் கேப்னு பெயர். இதை தவிர பல வகையான பாசி இனங்கள் இருக்கு நம்ம மலைகள்ல. வரி வரியா இருக்கக்கூடிய இந்த வண்ணத்து பூச்சியோட பெயர் தான் வரி ஆமணக்கு சிறகன். ஆமணக்கு செடிகள்ல இனப்பெருக்கம் பண்ணும். இந்த சாரப்பாம்பு மூங்கில்களுக்கு பக்கத்துல இருந்த பாறை மேல இருந்துச்சு. இதுங்களுக்கு கண்கள் பெருசா இருக்கும். நாக்கும் நல்ல நீளமா இருக்கும். தலையும் கழுத்தும் சின்னதா இருக்கும். உடம்பு நல்லா பெருசா இருக்கும். கன்னத்துல இந்த மாதிரி வரிகளும் இருக்கும். இதுங்களை பத்தி கூறப்பட்ட எந்த மூட நம்பிக்கையும் உண்மை கிடையாது. ஆபத்தில்லாத சாதுவான பாம்பு வகை. மனிதர்களுக்கு இதுங்கனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இந்த பறவையோட பெயர் செந்தலை பஞ்சுருட்டான். நம்ம முன்னாடியே நீலவால் பஞ்சுருட்டானை பத்தி ஒரு காணொளி பதிவு பண்ணியிருக்கோம். மலைகள் மற்றும் அடிவார பகுதிகளில் அதிகமா பார்க்கலாம். அதிகமா பூச்சிகளை சாப்பிட்டு கட்டுப்படுத்தும். காய்ந்த மரக்கிளைகள் அமர்ந்திருந்து பூச்சிகள் பறக்கும் போது வேகமா பாய்ந்து பிடிச்சு சாப்பிடும். எப்பவுமே கூட்டமா தான் வாழும். மேல மின்கம்பிகள்ல உட்கார்ந்திருந்த பறவைகள் ஒவ்வொன்னா இந்த மாதிரி விழுந்து விழுந்து குளிச்சுக்கிட்டு இருந்தது. பறவைகள் அனைத்துமே தன்னோட இறகுகளை பராமரிக்கவும் உடம்புல உள்ள அழுக்குகளை சுத்தம் பண்றதுக்கும் இந்த மாதிரி குளிக்கும். பிறகு மறுபடியும் மின்கம்பங்கள்ல ஏறி ரெக்கைகளை சிலிர்த்து உதறி காய வச்சுக்கிட்டு இருந்தது. நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இலைக்கு மேலே ஒரு குளவி ஒன்று உட்காந்துருந்தது. அதுக்கு அப்படியே மேலே பார்த்தோம்னா வெள்ளை நிறத்தில் உடம்புக்கு மேலே பல கோடுகளோடு இருக்கக்கூடிய இந்த வண்ணத்து பூச்சியும் இருந்தது. பார்க்கறதுக்கு வரைபடம் போலவே இருக்கிறதுனால இந்த வண்ணத்து பூச்சிக்கு வரைபடம்னே பேர் வச்சுட்டாங்க. ஆங்கிலத்தில் மேப்னு பேர் இதுக்கு. இதுங்களையும் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். தண்ணி அவ்வளவு குளிரா இருந்தது. நம்மளால கால் கூட வைக்க முடியல. ஆனால் இந்த பொன்முதுகு தவளைகளை பாருங்களேன், அது பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கு தண்ணிக்குள்ள. இதுங்களை பசுமை மாறா காடுகளோட நீரோடைகளில் அதிகமாக பார்க்க முடியும். பூச்சிகள், எறும்புகள், வண்டுகள் மற்றும் பாச்சான்களையும் சாப்பிட்டு கட்டுப்படுத்துது. சில நேரங்கள்ல பாறைகள் மற்றும் செடிகளுக்கு மேலேயும் பார்க்க முடியும். புதர் செடிகள்ல இங்கே ஒன்று உட்காந்துருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் தள்ளி ஒன்று உட்காந்துருந்தது.
அதுக்கு மேலேயும் ஒன்று உட்காந்துருந்தது, அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொன்று உட்காந்துருந்தது. இது எல்லாமே பொன்முதுகு தவளைகள். கொஞ்சம் தள்ளி இடது பக்கமாக வந்தோம்னா இங்கே உட்காந்துருக்கிறது மஞ்சள் குடகு புதர் தவளை. பக்கத்திலேயே இன்னொரு மஞ்சள் குடகு புதர் தவளையும் உட்காந்துருந்தது. இரவு நேரங்களில் இந்த தவளைங்க எல்லாமே சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும், பூச்சிகளை பிடிச்சு சாப்பிட்றதுக்காக. ரத்தத்தை உரியக்கூடிய அட்டைகளும் எக்கச்சக்கமாக இருந்தது. இந்த அட்டைகளை பற்றியும் தனியாக ஒரு காணொளி பதிவு பண்ணியிருக்கோம். 1 இல்லை 2 இல்லை, பல அட்டைகளுக்கு இரத்த தானம் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இதில் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது எல்லாமே எறும்போட முட்டைகள். நிறைய பேர் எறும்பு முட்டையெல்லாம் போடுமான்னு நினச்சிருப்பீங்க. நிறைய எறும்புகள் இருக்கிறதுனால முட்டைகளும் இந்த அளவுக்கு அதிகமாக போடும் நினச்சா அதுதான் கிடையாது. எறும்பு கூட்டத்திலையும் ராணி எறும்புகள் மட்டும்தான் முட்டை போடும், கரையான்களை மாதிரி. எறும்புகளோட வாழ்க்கை சுழற்சி இதுதான். ராணி எறும்புகள் ஆண் எறும்புகளோட இணை சேர்ந்து முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து பொரிந்து வர புழு கூட்டு புழுவா மாறி எறும்புகளா உருமாறும். அது ராணி எறும்புகளாகவும் மாறலாம், அல்லது ஆண் எறும்புகளாகவும் ஆகலாம், அல்லது வேலைக்கார எறும்புகளாகவும் மாறலாம். ஒரு எறும்பு கூட்டத்தில் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட ராணி எறும்புகளும் இருக்கலாம். வேலைக்கார எறும்புகள் எல்லாமே பெண் எறும்புகள். ஆனா அதுங்களால இனப்பெருக்கம் பண்ண முடியாது. சில மாதங்கள்ல இருந்து சில வருடங்கள் வரைக்கும் கூட வாழும். ஆண் எறும்புகள் ராணி எறும்போட இணை சேரும். ஆனா இந்த ஆண் எறும்புகளோட ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. ஒவ்வொரு வகையை பொறுத்து சில வாரங்கள் மட்டுமே வாழும். ராணி எறும்புகளோட ஆயுட்காலம் ஒவ்வொரு வகையை பொறுத்தும் மாறும். ஒரு சில வகை ராணி எறும்புகள் 30 வருடம் வரைக்கும் கூட வாழும். மற்ற எறும்புகளை விட இந்த ராணி எறும்புகள் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். தலைக்கு கீழே உள்ள பாகம் நல்லா பெருசா இருக்கிறத வச்சு அது ராணி எறும்புன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த ராணி எறும்புகளை நம்ம அரிதா தான் பார்க்க முடியும். இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஆண் எறும்புகளுக்கு ரெக்கைகள் இருக்கும். வேலைக்கார எறும்புகள் மட்டும்தான் உணவு சேகரிக்கும். சேகரித்த உணவை ராணி எறும்பு புழுக்கள் மற்றும் சிறிய எறும்புகளுக்கு கொண்டு போய் கொடுக்கும். முட்டைகளை பராமரித்து வளர்த்தெடுக்கிறதும் வேலைக்கார எறும்புகள் தான். ராணி எறும்புகளுக்கு மட்டும் உடம்புல ரெக்கைகள் இருந்து விழுந்த தழும்பு இருக்கும். பெண் எறும்புகள் தான் எறும்பு கூட்டத்தை பாதுகாக்கிற எறும்புகளாகவும் மாறுது. அதுங்களுக்கு ஆங்கிலத்தில் சோல்ஜர் ஆண்ட்ஸ்னு பேர். நீங்க இதுக்கு முன்னாடி எறும்பு முட்டைகளை பார்த்துருந்தீங்கன்னா கருத்துரை பெட்டியில சொல்லுங்க. உயரமான மரத்துல ஒரு 30 அடிக்கு மேல பாம்பு ஒன்று தோல் உரிச்சிட்டு போயிருந்தது. நாங்க இருந்த இடத்துல இவ்வளவு உயரத்துல தோல் உரிக்கணும்னா ஒன்று பறக்கும் பாம்பா இருக்கலாம், இல்லைனா பூனைக்கண் பாம்புல ஏதாவது ஒரு வகையா இருக்கலாம், அதுவும் இல்லைனா திருவிதாங்கூர் வரையன் பாம்பாக கூட இருக்கலாம். இந்த 3 பாம்பு வகைகளுமே மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத பாம்புகள். என்னோட கையில் எலுமிச்சை நிறத்தில் இருக்கிற இந்த புழு இன்னும் கொஞ்ச நாளில் கூட்டு புழுவாக மாறி அந்து பூச்சியாக உருமாறிடும். இயற்கையோட படைப்பின் அழகை பாருங்களேன், என்ன ஒரு வடிவமைப்பு. உடம்பு முழுக்க சிறிய புள்ளிகளும் கோடுகளுமா அவ்வளவு அருமையாக இருந்தது. இந்த புழுவும் பார்க்கறதுக்கே நல்லா பெருசாக இருந்தது. அந்து பூச்சிகளோட புழுக்களில் இவ்வளோ பெரிய புழுவை முதல் தடவை பார்த்தேன். இதோட கால்களுமே செடிகளில் சுலபமாக நகர்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருந்தது. முட்டையிலிருந்து பொரிந்து வர்றப்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பிறகு இலைகளை சாப்பிட்டு நல்ல பெருசாயிரும். ஆங்கிலத்தில் டெத்ஸ் ஹாக் மோத்துன்னு சொல்லப்படுற அந்துப்பூச்சியோட புழு பருவம் தான். இந்த வகை அந்துப்பூச்சியுமே பார்க்கறதுக்கு நல்ல பெருசாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட உடம்புக்கு மேலே முகம் போன்ற ஒரு அமைப்பும் இருக்கும். இந்த மாதிரி நீல நிறம் மற்றும் பச்சை நிறங்களில் ஈக்களை நம்ம பார்த்துருப்போம். அனைத்து விதமான கழிவுகளும் மக்கிறதுக்கு இந்த ஈக்கள் தான் உதவியாக இருக்கு. ஏதாவது உயிரினம் இறந்து போயிட்டா அந்த உயிரினத்துக்கு மேல இந்த ஈக்கள் முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து பொரிந்து வர புழுக்கள் அந்த உயிரினத்தை சாப்பிட்டு வளரும். அதனால அந்த உயிரினம் மக்கிறது எளிமையாகுது. இதுவும் ஒரு வகையான மரத்தேல் வகை. இதோட உடம்புல உள்ள வேதிப்பொருட்கள்னால இரவு நேரங்கள்ல புற ஊதா கதிர் விளக்குகளை பயன்படுத்தி பார்த்தா தேல் மட்டும் தனியா ஒளிரும். தேல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் இந்த முறையை பயன்படுத்துவாங்க. இந்த வகை பாம்போட பெயர் தான் மலபார் சட்டித்தலையன் அல்லது மலபார் குழி விரியன் பாம்பு. சில வகை விரியன் பாம்புகளுக்கு மூக்குக்கும் கண்ணுக்கும் இடையில ஒரு குழி இருக்கும். அந்த குழியை பயன்படுத்தி தான் இதோட இரையான மற்ற வெப்பரத்த பிராணிகளை உணரும். இந்த விரியன் பாம்புகள் நீண்ட நேரம் ஒரே இடத்திலேயே அமர்ந்திருக்கும். தன்னோட இரை பக்கமா வரும்போது அந்த வெப்பத்தை உணர்ந்து உடனே தாக்கி அதை பிடிச்சிரும். இந்த வகை பாம்புகளை மலைப்பகுதிகளில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். விரியன் பாம்புகள் அனைத்துமே நஞ்சுள்ள பாம்பு வகை தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாம்புகளுக்கு நஞ்சு தன்னோட இரையை பிடிச்சு கொண்டு சாப்பிடுறதுக்கு தானே தவிர நம்மளை கொல்றதுக்காக இல்ல. தெரியாம நம்ம அதை மிதிச்சிட்டாலோ இல்ல பிடிக்க முற்பட்டாலோ தான் அது நம்மளை கடிக்கும். மலைப்பகுதிகளில் வாழ்றவங்க இந்த பாம்புகள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மற்ற சமநில பரப்புல காணப்படுற விரியன் பாம்புகளை விட நஞ்சு வீரியம் குறைவா இருந்தாலும் இது கடிச்சிட்டா கண்டிப்பா மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. அதிகமா நீரோடைகளை ஒட்டி உள்ள பாறைகள்லையும் மரக்கிளைகள்லையும் தொங்கிட்டு இருக்கும். இரவுல சுறுசுறுப்பா இயங்கும். சில நேரங்கள்ல பகல்லையும் இதுங்களை பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் அங்கங்க நகர்ந்துகிட்டு இருந்த பாம்பு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அசையாம உட்காந்துருச்சு. பக்கத்திலேயே நம்ம பொன்முதுகு தவளை ஒன்றும் நின்றுகிட்டு இருந்தது. இந்த பாம்புகள் ஒரே இடத்துல அசையாம உட்காந்துருந்து பக்கத்துல வர வரைக்கும் காத்திருந்து பிடிச்சி சாப்பிடும். நிம்மதியா சாப்பிடட்டும்னு நாங்களும் கிளம்பி போயிட்டோம்.